கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சோதனை. ஆண்டவர் எம் இயேசுவை ஆயிரம் நாவுகளாலும், ஆண்டவர் எம் இயேசுவை ஆயிரம் நாவுகளால் ஆர்ப்பரித்து போற்றிட நாம் ஆயத்தமல்லோ. ஆவியின் சந்தோஷமே எம களித்தாரே, ஆவியின் சந்தோஷமே எம களித்தாரே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்த நேசரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. எண்ணில்லாய துன்பங்கள் எங்கு போய் ஒழிந்ததோ, எண்ணில்லாய துன்பங்கள் எங்கு போய் ஒழிந்ததோ. எம் உளந்தான் நன்றியால் நிறைந்து பொங்குதே. ஏகமாய் எல்லோரும் கூடி சோத்தரிப்போமே, ஏகமாய் எல்லோரும் கூடி சோத்தரிப்போமே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்த நேசரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. உன்னதமாதேவனின் உயர்ந்த செட்டைகளின் கீழ், உன்னதமாதேவனின் உயர்ந்த செட்டைகளின் கீழ் தஞ்சமென அஞ்சிடாமல் தங்கி வாழுவோம். தீங்கு நாட்கள் தீவிரம் எம் முன் நெருங்கிற்றே, தீங்கு நாட்கள் தீவிரம் எம் முன் நெருங்கிற்றே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்த நேசரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. இயேசு என் பட்சம் நிற்க ஈன சாத்தானும் தோற்க, இயேசு என் பட்சம் நிற்க ஈன சாத்தானும் தோற்க. ஆர்ப்பரிப்போடாரவார் எங்கும் தோணிக்க, அல்லேலூயா வல்லமையாய் பாடிடுவோமே, அல்லேலூயா வல்லமையாய் பாடிடுவோமே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்த நேசரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. இடுக்கமான வழியே இன்ப காணானிகவே, இடுக்கமான வழியே இன்ப காணானிகவே. இன்னும் அவரோடு கூட பாடு சகிப்போம், இன்றும் என்றும் இயேசுவோடு ஆட்சி செய்வோமே, இன்றும் என்றும் இயேசுவோடு ஆட்சி செய்வோமே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்த நேசரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. எருசலேமே ஆர்ப்பரி, சீயோனே நீ கம்பீரி, எருசலேமே ஆர்ப்பரி, சீயோனே நீ கம்பீரி. ஆயிரம் பதினாயிரம் தூதருடனே
ஆசை மணவாளன் இயேசு தாம் வருகிறார். ஆசை மணவாளன் இயேசு தாம் வருகிறார். ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்த நேசரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் சோதனையினால் இந்த நாளிலும் கூட நான் வேதத்தை நான் தியானிக்கும்படியாய் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நடத்தி வருகிற இந்த கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் ஆண்டவர் வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்த ஆண்டவரே, நீதாமே ஆண்டவரே பெரிய காரியங்களை தேவன் ஆண்டவரே நீ செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நாளிலும் தேவன் எங்களோடு கூட ஆண்டவரே நீங்கள் முகமுகமாக நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இந்த வசனத்து மூலமாக எங்களோடு ஆண்டவரை என்ன பேச வேண்டுமோ தேவன் இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இங்கே பேச வேண்டும், நீங்கள் அங்கே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வல்ல கரத்திலேயே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து பார்க்கிற கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் நீ பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வாத தடையெல்லாம் கர்த்தர் நீக்குங்க. கேட்கிற வசனங்கள் எங்களுக்குள்ளாய் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யவே நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த வசனம் எல்லாம் தெரியும், நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம், எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறமான மனுஷன், உள்ளான மனுஷன். இதை இன்னொரு விதத்தில் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். உள்ளான அழகு, புறமான அழகு. ஆவிக்குரிய அழகு அல்லது பூமிக்குரிய அழகு. இங்கே நாம் பார்க்கிறோம், புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறமான அழகு அழிந்து உள்ளான அழகு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பூமிக்குரிய அழகு மறைஞ்சு ஆவிக்குரிய அழகு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். தேவன் இந்த உள்ளான அழகை அவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளாகிய நாம் இந்த உள்ளான அழகில அதிக கவனம் செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அநேக வேளையில நம்ம விசுவாசிகளாக இருந்தாலும் புறமான அழகுல தான் நம்ம அதிக கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் விசுவாசிகளாகிய நாம் இந்த உள்ளான அழகை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நம்ம அழகுபடுத்த வேண்டுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உள்ளான மனுஷன் அழகாய் மாற வேண்டுமோ அவளுக்கு அளவு அழகாய் மாறவே. ஏனென்றால் உள்ளான மனுஷனுடைய அந்த உள்ளான அழகை தேவன் எதிர்பார்க்கிறார். அதில் புறமான அழகு அல்ல. ஏனென்றால் புறமான அழகு என்ன செய்ய போது ஒரு நாள் அது அழிஞ்சு போகிற அழகு. அது அதனால் அழிந்து ஒழிந்து போகிற அழகுக்கு நாம் பிரயாசப்படாதபடி என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற உள்ளான அழகையை நாம் மேம்படுத்துகிறவர்களாக, நாம் அதில் பலப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் நான் பார்க்கும்போது
நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? எல்லாம் பவுடர் அடிச்சுன்னு வரோம் பாருங்களேன். இல்லை, எதுக்கு பவுடர் அடிக்கிறோம்? எதுக்கு பவுடர் அடிக்கிறோம்? ஒன்று அறிந்து கொள்ளுங்க. இந்த பவுடரை இந்த முகத்தில் அதுக்காக நீங்கள் பவுடர் பூசாமல் வரங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் பவுடர் அடிச்சுன்னு வரீங்களோ இல்லை பவுடர் மேலே கொட்டின்னு வரீங்களோ அது உங்கள் விருப்பம். முகத்தில் பவுடர் அடிச்சுன்னு வரும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் மறைமுகம் என்ன நடக்குதுன்னா, என்னுடைய நிஜ அழகு மறைக்கப்படுகிறது. என்னுடைய நிஜமான அழகு மறைக்கப்படுகிறது. இன்னைக்கு பவுடர் மட்டும் அடிக்கலை, இன்னைக்கு என்னென்னவோ போட்டுன்னு வராங்க. நம்ம அது என்னன்னா, என்னை அறியாமலே என்னுடைய நிஜ அழகு மறைக்கப்படுகிறது. எது வரைக்கும் என் வாழ்க்கையில் புறமான அழகு இருக்கிறதோ உள்ளான மனுஷனுடைய அழகு மறைக்கப்படுகிறது, அது வெளிப்படாது. அதனால் புறமான மனுஷன் புறமான அழகு ஒழிந்தாதான் இந்த உள்ளான அழகு வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிய வாழ்க்கையிலும் இந்த உள்ளான அழகு வெளிப்பட வேண்டும். இந்த உள்ளான அழகு வெளிப்படக்கூடாதபடி இந்த புறமான அழகு எதெல்லாம் தடை செய்தோ அதெல்லாம் நாம் விட்டுடணும். அதையே நாம் பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடாது, அதிலேயே நாம் கவனமாக இருக்கக்கூடாது. அதனால இந்த புறமான அழகை நம்ம வாழ்க்கையில் கவனம் செலுத்தத்தை விட்டுட்டு உள்ளான அழகிலே நாம் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் இந்த நிஜ அழகு எனக்கு எது நமக்கு தெரிஞ்சு, விசுவாசிக்கு எது நிஜ அழகு என்றால் புறமான அழகு இல்லை, உள்ளான அழகு தான் நிஜ அழகு. ஹல்லேலூயா. அதனால் இந்த நிஜ அழகு நம்முடைய வாழ்க்கை வெளிப்படாதபடி இந்த பொய்யான அழகு அதை மறைத்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் புறம்பான அழகாகிய இந்த பொய்யான அழகை நாம் கலைத்து போட வேண்டும், கலைத்து போட வேண்டும். இன்னைக்கு சூழ்நிலை அப்படி தான் இருக்கு. ஏனென்றால் குறிப்பாக இந்த திருமண காரியத்தெல்லாம் இப்போ பார்க்கும்போது அவங்க இப்போ பெண் பார்க்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி ஃபோட்டோ கொடுக்குறாங்க, இன்றைக்கி வந்து திருமணத்துக்கு ஃபோட்டோ கொடுக்குறாங்களான்னு செய்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. எந்த ஃபோட்டோ வேணும்னா காலையில் 6 மணிக்கு இருக்கிறது அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்றான். ஏன் காலைல 6 மணிக்கு தூங்கி என்ன முகத்தை நம்மளே பார்க்க முடியாது. அப்போ தான் நிஜ அழகு என்னன்னு தெரியும். இப்போ அது அந்த இதில் போயிட்டாங்க. காலையில் எழுந்த உடனே செல்லில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அப்போ பார்க்குறோம் என் பொண்ணு எப்படி இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, முகத்தில் ஃபவுண்டைன் இது இந்த டெயின்லாம் போட்டு அந்த பொய்யான அழகை பார்த்து நான் என்ன செய்வேன், ஏமாந்துடக்கூடாது, நிஜ அழகை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என் நிஜ அழகை பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கு பொய்யான அழகு அவசியம் இல்லை. அதனால் இந்த நிஜ அழகு என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதிலே விசுவாசிகளாகிய நாம் அதிலே அதிக கவனமுடையதாக இருந்து இந்த புறம்பான அழகு ஆகிய இந்த பொய்யா அழகை நான் கலைத்து போட்டு நிஜ அழகாகிய இந்த உள்ளான அழகு அல்லது இந்த ஆவிக்குரிய அழகை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக அதை வெளியே கொண்டு வருவர்களாக அதற்காக நாம் என்ன செய்யணும் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும். ஒரு சில இந்த உள்ளான அழகு ஏன் நமக்கு உள்ளான அழகு வேண்டும் என்று சொல்லி ஒரு 5 காரியத்தை சொல்கிறேன். ஆனால் 3 காரியத்தை மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன், நமக்கு டைம் இல்லாததுனால. அதுக்கு முன்பாக சில வசனங்களை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உள்ளான அழகுன்னா ஒரு வேளை நம்ம அநேக காரியங்கள் தெரிந்தது தான், ஆனாலும் இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது இந்த உள்ளான அழகு என்னவென்றால் நம்முடைய ஜெப ஜீவியம். ஒரு விசுவாசிக்கு எது உள்ளான அழகு என்றால் ஜெப ஜீவியம், வேதத்தின்படி நடப்பது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஜெய ஜீவியம், ஆவியினால் நடப்பது, அபிஷேகத்தினால் நிறைந்திருப்பது, பரிசுத்த ஜீவியம், விசுவாச வாழ்க்கை, சகிப்பு,
அன்பு, கர்த்தருக்கு பயப்படுகிறதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கீழ்ப்படிதல், இதெல்லாம் என்னவென்றால் ஒரு விசுவாசிக்கு இருக்கிற உள்ளான அழகு, தெய்வீக சுபாவங்கள், தெய்வீக குணாதிசயங்கள். இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு இருக்கணும். ஏனென்னா ஒரு விசுவாசிக்கு உள்ளான அழகு இதுதான். இந்த உள்ளான அழகு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த உள்ளான அழகு இல்லாமல் நான் ஒரு விசுவாசி அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஒரு விசுவாசி தான் உள்ளான அழகு உடையவர்களாக இருக்கு. அதனால தான் இந்த வசனம் பார்க்கிறோம். எங்கள் புறமான மனுஷன் நான் என்ன செய்து அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக, அப்புறம் நாளுக்கு நாள் இந்த உள்ளான மனுஷன் என்ன செய்யறான், அழகாய்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அழகாய் மாறணும் அவன். அந்த அழகை தான் ஆண்டவராகிய இயேசு அல்லது மணவாளனாகிய இயேசு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் எதை என் வாழ்க்கையில் மேம்படுத்தி கொண்டிருக்கேன் அல்லது மெருகேற்றி கொண்டு இருக்கிறேன்? என் புறமான அழகை நான் மெருகேற்றி கொண்டு இருக்கிறேனா, இல்லை என்னுடைய உள்ளான அழகை நான் மெருகடித்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்கணும். பாருங்கள், அப்படி இருந்தால் தான் அந்த அழகை அவர் ரசிக்க முடியும். புறமான அழகை அவர் ரசிப்பது இல்லை, உள்ளான அழகை ரசிக்கிறவர். அதான் அந்த மணவாளன் ரசிக்கிற அழகு உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அதான் நான் எப்படிப்பட்ட அழகு உடையவனாக இருக்கிறேன்? புறமான அழகு உடையவனாக இருக்கிறேனா, உள்ளான அழகுடையவனாக இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். நான் உள்ளான அழகு எனக்கு தேவை என்றால் நிச்சயமா என்ன நடந்தாகணும்? உள்ளான அழகுல நான் வளரணும், உள்ளான அழகுல நான் பலப்படணும், உள்ளான அழகுல நான் மெருகேற்ற வேண்டும். அப்படியே நிச்சயமா என்னதான் நடக்கணும்? புறமான அழகு அழிந்து தானே ஆக வேண்டும். இல்லை உள்ள வெளியே இருப்பேன் உள்ளே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதெல்லாம் ஒன்று நடந்து ஆகணும். அதாவது விசுவாசிக்கு எது அழகு என்பதை நாம் அறிந்து, அல்லது மணவாட்டிக்கு எது அழகு என்பதை அறிந்து அந்த அழகை நாம் அது மெருகேற்றவர்களாக, அந்த அழகிலே நாம் வளர்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எப்படியாக ஒரு புறமான அழகு செய்வதற்கு என்னென்ன சாதனை, அதே போல ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கு. விசுவாசம், பரிசுத்தம், இதெல்லாம் போட்டு தேய்க்கணும். நம்ம அதெல்லாம் தேய்க்கிறது இல்லை. முகத்தில் க்ரீம் போட்டு எப்படி தேய்க்கிறோமோ அதே போல் பரிசுத்தத்தை போட்டு தேய்க்கணும். நம்ம பரிசுத்தத்தை நம்ம காக்கணும். விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வரணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இதெல்லாம் என்னுடைய உள்ளான மனுஷனை அழகுபடுத்துகிற சாதனங்கள், அழகுபடுத்துகிற காரியங்கள். இன்றைக்கு அழிந்து போகிற அழகு சாதனங்கள் நம்ம கையில் இருந்து கொண்டு இருக்கு. ஆனால் அழியாத அழகை கொடுக்கிற அந்த பரிசுத்தம், அந்த விசுவாசம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த கீழ்ப்படிதல் இல்லாமே இருக்கு. பாருங்க, இதை நம்ம விசுவாசிகளாக நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆவிக்குரிய அழகில் நான் வளருகிறவளாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய அழகை வளர வேண்டும். வளரணும்னா புறமான அழகு நிச்சயமாய் விலக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என் ஆவிக்குரிய அழகை மறைக்கிற காரியத்தெல்லாம் நம்ம விட்டு விலகணும். அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறாரு, விளக்கை கொளுத்திட்டு எங்கே வைக்கணுமா? விளக்கு தண்டில் வைக்கணும். விளக்கை கொளுத்திட்டு மரக்கால் என்ன செய்யக்கூடாது? மூடி வைக்கக்கூடாது. ஆவிக்குரிய அழகை புறமான அழகினால் என்ன செய்யக்கூடாது? மூடி வைக்கக்கூடாது. இன்றைக்கி விசுவாசிகளை நம்ம எப்படி செய்கிறோம்? மூடி வைத்து ஆவிக்குரிய அழகை வெளிப்படக்கூடாது. உலக அழகை நம்ம அதிகமாய் நாடி தேடி நம்ம என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய அழகை நம்ம மறைத்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். மணவாளன் எதிர்பார்க்கிற அந்த உள்ளான அழகு நம்மளிலே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 45ஆம் சங்கீதம் இப்படியாகி சொல்லுகிறது. 45ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்ரீ ஓப்பரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாலசன் நிற்கிறாள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். இங்க சொல்லும் போது இங்க தங்கம் அணிந்தவளாய் அப்படின்னு சொல்லும் போது அது எழுத்தின்படி ஏற்றுக்கொள்ளாரு. நம்ம அப்படிதான் எடுத்துக்கிறோம். தங்கம்னா உடனே தங்கம் போட்டுக்கிறோம். நம்ம காதில் கையில் மூக்கில் எல்லாம் போட்டுக்கிறோம் பாருங்க. ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் உள்ளான அழகு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். தேவன் அது உள்ளான அழகை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அதாவது இந்த உள்ளான அழகில் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அது எப்படி நான் அதில் வளருகிறேன், அது எப்படி நான் மெருகேற்றி கொண்டு இருக்கிறேன், அது எப்படி நான் மேம்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். அதான் பார்க்கிற ராஜகுமாரத்தி உள்ளாக பூரணம் அப்படின்னா அழகு உள்ளவளாக இருக்கிறார். ஏசாயா 61 அதிகாரம், ஏசாயா 61 அதிகாரம் 10ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வலை எனக்கு தரித்தார். பார்க்கிறோம், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது, மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்வது ஒப்பாக. அது அல்ல, நம்ம எதை உடுத்திக் கொள்ள வேண்டும், எதை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் ரட்சிப்பின் வஸ்திரத்தின் நீதியின் சால்வை. நம்ம அந்த உள்ளான அழகு நம்மளிலே அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எப்போதும் இருக்கணும், நீதியின் சால்வை எப்போதும் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த உள்ளான மனுஷாடி மின்னு இருப்பான், ஜொலித்து இருப்பான், வெளிச்சமாக இருப்பான் உள்ளான மனுஷன். உள்ளான அழகு இல்லை என்றால் அது மங்கி போய் மழுகி போய் சூழ்நிலையில் காணப்பட்டு. உள்ளான அழகு என் வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும், உள்ளான அழகு என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதற்கு என் வாழ்க்கையில் ஆண்ட என்னெல்லாம் அந்த உள்ளான அழகு என்ன வைத்திருக்க அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பாருங்கள், அந்த உள்ளான அழகு இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு விசுவாசியாக நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். வெளிப்படுத்தி 21:2 நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்த 21:2 நாம் பார்க்கிறோம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புதிய எருசலேம், நான் தான் புதிய எருசலேம். நாம் எப்படி இருக்கணும் வேண்டுமா? தன் புருஷனை அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல காணப்படும். அழகு உடையவர்களாய் நாம் காணணும். உள்ளான மனுஷன் அழகுடையதாக இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு புறமான மனுஷன் அழகு இல்லைன்னா என்னென்னோ செய்து கொண்டு இருக்கிறான் பாருங்களேன். ஆனால் உள்ளான மனுஷன் அழகு இல்லாமல் அலங்கோலமாக இருந்து கொண்டு இருக்கிறான். அதை பற்றி நமக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை, அதை பற்றி எண்ணமே இல்லை நம்மளுக்கு. அப்படியே போய் கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில். அதனால் விசுவாசிகளா புறமானதை விட்டுட்டு உள்ளானதை நாம் பற்றி கொள்கிறவர்களாக இருக்கணும். இந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், எப்போதான் நாம் சிந்தித்து இருக்கிறோமா, எப்போதான் நாம் எண்ணி இருக்கிறோம் உள்ளான மனுஷன் இப்படி தான் இருக்கிறான், அழகாக இருக்கிறானா, அசிங்கமாக இருக்கிறானா, அலங்கோலமாக இருக்கிறானா, நம்ம எப்போதான் நம்ம சிந்தித்து இருக்கிறோமா? இல்லை பாருங்க, போய் கண்ணாடி அப்பப்போ போய் கண்ணாடியை பார்த்துப்போம். நம்ம அப்பப்போ என்ன செய்வோம், கண்ணாடியை போய் பார்த்துப்போம். ஏன்? அழகாய் மாறுவதற்கு. அப்பப்போ கண்ணாடியை பார்த்தா தான் உள்ளான மனுஷன் அழகாக மாறுவான். எப்போதட பார்த்தாக்கா அலங்குலம் தான் இருப்போம். நீங்கள் அப்பப்போ இந்த கண்ணாடி என்ன செய்யுதில்ல, பார்க்கறது இல்லை, அப்பப்போ பார்க்கறது இல்லை.
அதனால் நம்ம பார்க்கணும் பாருங்க, எப்போதும் இந்த கண்ணாடி பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் இந்த உள்ளான மனுஷன் அழகாகி கொண்டே இருப்பான். அதான் எப்படி உலகப்புறம் கண்ணாடியை பார்த்து இருக்கணுமோ அது உள்ளான காரியத்தை தான், அது புறமான காரியத்தை தான் நம்ம என்ன செய்ய போய் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த கண்ணாடியை பார்க்கக்கூடாது, பிசாசு என்ன செய்கிறான், தடை செய்து கொண்டு இருக்கான். இந்த கண்ணாடி நமக்கு கரெக்டாக காட்டும். ஆனால் டெய்லி நம்ம பார்க்குற கண்ணாடி அதை நம்ம தப்பாகவே காட்டும். பார்க்கறது என்னமோ நம்ம எல்லாம் கரெக்டாக தான் காட்டுறது போல இருப்போம். ஆனால் உத்து கவனிச்சாக்கா அது நம்ம தப்பாக தான் காட்டும். நீங்கள் இன்றைக்கி போய் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணிங்களான்னு தெரில. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வலது கரத்தை தூக்குனா அந்த கண்ணாடி இடது கரத்தை தான் காட்டும். பார்க்குறதுக்கு என்ன அப்படியே அச்சா மாதிரி என்ன காட்டுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வலது கரத்தை தூக்குனா அந்த கண்ணாடியில் அது இடது கரத்தை தான் காட்டவே தவிர வலது கரத்தை காட்டாது. பிசாசு அப்படி தான் செய்கிறான். அவன் வஞ்சிக்கிறவன் எல்லாமே ஒன்று கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி அவன் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டா நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிற அப்படின்னு பிசாசு சொல்லி இருப்பான். ஜாக்கிரதை வேணும் உங்களுக்கு. இந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால் எல்லாம் கண்ணாடியை விட்டுட்டு இந்த மெய்யான இந்த கண்ணாடியை பார்த்தனா இது என்னை துல்லியமாக காட்டும் நான் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உள்ளான அழகு இல்லை நாம் கவனம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்னும் ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களா? அங்கே நாம் பார்க்கிறோம், வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. அப்படின்னா உள்ளான அழகுடைய உள்ளான அழகுடைய மகிமை வேற, புறமான அழகுடைய மகிமை வேற. உள்ளான அழகுடைய மகிமை நிலைத்திருக்கிறது, புறமான அழகுடைய மகிமை ஒடிந்து போகிறது. நம்ம உள்ளான அழகிலே நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து சில வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா 44ஆம் வசனம் பார்க்கிறோம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இதெல்லாம் அவர் எழுதி கொண்டு வர. அப்படின்னா உள்ளான அழகு என்பது உண்டு, புறமான அழகும் இருக்கு. 2 அழகு இருக்கு. ஆனால் நாம் எந்த அழகு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பவுல் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது சில காரியங்களை பார்க்கிறோம். 48ஆம் வசனத்தில் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. 50ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிய உள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. 2 அழகும் சொல்லின்னு வராரு. ஆனால் கடைசியாக என்ன சொல்றாருன்னா, புறமான அழகு என்ன செய்கிறதுல, அது புறமான என்ன செய்யுதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாத அந்த புறமான அழகை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற உள்ளான அழகுல நாம் கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து இந்த புறமான இந்த உள்ளான மனுஷனுடைய அழகை
தடை செய்கிற மறைக்கிற புறமான அழகை நாம் விட்டுடணும். நம்ம விட்டுட்ட உள்ளான மனுஷனில் அழகிலே நம்ம வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். புறமான மனுஷன் அழகு எப்படினாலும் பரவாயில்ல, என்னுடைய புறமான அழகை வச்சு ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் நியாயம் விசாரிக்கிறது இல்லை, அவர் கணக்கு எடுக்கிறது இல்லை. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், உள்ளான அழகு எப்படி இருக்குதான் கர்த்தர் கணக்கு கொடுக்கிறார். கணக்கு அவர் அதை வச்சு தான் அவர் என்ன செய்கிறாரு, நியாயம் தீர்க்கிற தேவன். அதான் அவன் சொல்லும்போது, உன் கண்ணு உனக்கு இடத்துல என்ன செய்ய பிடிங்கி போட்டு ஒத்த கண்ணா ஒத்த காலம் எப்படி இருக்கும், அவன் புறமான அழகு அலங்கோலமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளான அழகு அழகாக இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய விசுவாசிகள் நாம் அதிக விழிப்பாக இருந்து கவனமாக வந்து என் உள்ளான அழகில் நாம் கவனம் செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் இங்கே சில இங்கே பார்க்கும்போது புறமான அழகை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம விசுவாசிகள்லாம் இந்த புறமான அழகிலே நம்ம கவனம் உள்ளான அழகிலே நம்ம கவனம் செலுத்துகிறாக நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். இங்கே ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அது 2 பாடலுக்கும் உண்டு. இங்கே நாம் சொல்லப்படுகிறது, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். என்னவா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுகிறதாகிய புறம்பான அலங்கரிப்பு, புறம்பான அழகு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், உங்களுக்கு அழகாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. தேவனுடைய பார்வையில் எது விலையேறப்பெற்றதான்? இன்னைக்கு நம்ம பார்வையில் எது விலையேறப்பெற்றதாகுது? தங்கம் தான் இப்போ விலையேறப்பெற்றது. அது அதான் வாய்ந்தினா போகுது. ஆனால் வேதம் சொல்லுது அது விலையேறப்பெற்றது இல்லையா. எது விலையேறப்பெற்றதுன்னா உள்ளான அழகு விலையேறப்பெற்றதாக பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எதில் நம்ம அதிக கவனமாக இருக்கிறோம், எதில் அதிக நாட்டமாக இருக்கிறோம்? மனுஷர்கள் உலக ஜனங்க எது பின்னாடி போய் கொண்டு இருக்கிறாங்க? தங்கத்தை பின்னாடி வெள்ளி பின்னாடி தான் போய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது வாங்கி வைக்கலாம், அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டு அவர்களைப் போலவே ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? பார்க்கணும் பாருங்க. இன்றைக்கு சில வேளையில் அவங்க எப்படி ஓடுறாங்களோ அப்படி தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவங்க பின்னாடி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பின்னாடி ஓடலை. ஆண்டவர் பின்னாடி ஆண்டவர் என்ன சொன்ன அதில் ஓடலை. ஜனங்கள் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களோ அது போல தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கணும், தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பு, அந்த புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லு. இன்றைக்கு பலதரப்பட்ட உபதேசங்கள் அந்த நாட்களே வந்து கொண்டு இருக்கு. இப்போ வர உபதேசம்லாம் என்னவென்றால் என்னதான் சொல்லிக்கிறாங்களா, நீங்கள் நகை போட்டுக்கலாம் அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆதியிலே நாம் கேட்ட வசனங்கள் என்னவென்றால் நீங்கள் நகை போடக்கூடாது அப்படி தான் நம்ம கேட்டு இருக்கிறோம். நம்ம பெரிய சபையிலேருந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் பெரிய சபையில் நம்ம கேட்ட வசனங்கள்லாம் என்னதான், உனக்கு நீங்கள் நகை போடக்கூடாது, அது அவங்களுக்கு அலங்கரிப்பாக இருக்கு அப்படி தான் கேட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அந்த எல்லாம் மாறி போச்சு. இப்போ நீ நகை போட்டுக்கலாம், என்னன்னா பண்ணலாம் நீ, அப்படி தான் போய்கொண்டு இருக்கு. ஆனால் அந்த உபதேசம் நமக்கு என்ன எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அது உங்களுக்கு எப்படி இருக்கக்கூடாது, அலங்கரிப்பாக இருக்கக்கூடாது. அதே இப்போ இன்னொரு வசனத்தை இங்கே வாசித்து பாருங்க. அதே வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். அதான் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் புறமான அழகை விட்டுட்டு, புறமான காரியங்களை விட்டுட்டு உள்ளான அழகிலே நான் கவனம் செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசுனுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறதுனால இந்த உள்ளான மனுஷன் அந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும். இந்த உள்ளான மனுஷன் ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தப்பட வேண்டும். அந்த உள்ளான மனுஷன் அந்த மனவாளன் அது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு அழகுடையவனாக இந்த உள்ளான அழகு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம். ஸ்திரீகளும் மயிரை பின்னிதனாவது, பொன்னினானவது, முத்துக்களினானவது, விலையேற பெற்ற வஸ்திரங்களினாவது தங்களை அலங்கரி. இங்க ஒரு கூட ஒன்று வந்துருக்கு பாருங்க. என்ன வந்திருக்கு? விலையேற பெற்ற வஸ்திரம். இன்னைக்கு நம்ம அப்படிதான் போயின்னு இருக்கிறோம். அது கூடமா போடக்கூடாது, வெளியேற பஸ்ட் வசனமா அணையக்கூடாது. ஆனால் அடுத்த வசனம் பார்க்கிறோம். தகுதியான வஸ்திரங்களினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ள ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளினால உங்களை அலங்கரிக்க வேண்டும். இது வெறும் ஸ்திரீகள் மட்டுமல்ல, இது சகோதரர்களுக்கும் கூட தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் புறமான அழகை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த புறமான அழகு ஒருவேளை உலகத்தாருக்கு சாத்தியமாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு புறமான அழகு சாத்தியம் இல்லை. உள்ளான அழகு தான் விசுவாசிகளுக்கு சாத்தியம். அந்த உள்ளான அழகில் நாம் எப்படியா இருக்கிறோம், அதில் நாம் வளருகிறோமா, அதில் இந்த உள்ளான அழகில் நாம் பெறுகிறோமா, பலப்படுகிறோமா, சிறப்படுகிறோமா, நாளுக்கு நாள் அதில் நம்ம மேன்மை அடைகிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். அதிலே மிகவும் கவனம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் இந்த உள்ளான அழகு எனக்கு தேவை? ஏன் இந்த உள்ளான அழகை தேவன் எதிர்பார்க்கிறார்? ஏன் இந்த புறமான அழகு எனக்கு இல்லாதபடி உள்ளான அழகு எனக்கு தேவை என்று சொல்லும்போது, ஒன்று, இந்த உள்ளான அழகு கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும். 2, மன்னித்துக்கொள்ளுங்க, இந்த உள்ளான அழகு கர்த்தருடைய இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கை இருக்குமானால், 1, என் மேலே கர்த்தருடைய பிரியம் காணப்படும். 2, இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கை இருக்குமானால் என் மேலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். 3, இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தருடைய மகிழ்ச்சி காணப்படும். இந்த உள்ளான அழகு என்னத்தை இருக்குமானால் கர்த்தருடைய அழைப்பு காணப்படும். இந்த உள்ளான அழகு என்ன இருக்குமானால் கர்த்தருடைய மீட்பு காணப்படும். ஏன் அந்த ஏன் என் வாழ்க்கையில் உள்ளான அழகு தேவை? ஏன் இந்த புறமான அழகுலாம் என் வாழ்க்கையை கலைச்சிட்டு உள்ளான அழகில் நான் ஏன் ஏன் சிறப்பட வேண்டும் என்றால், 1, அது கர்த்தருடைய பிரியமா, என் மேலே கர்த்தருடைய பிரியம் காணும். அது உள்ளான அழகு இருக்குமானால் 1, கர்த்தருடைய பிரியம் என் மேல் காணப்படும். விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிரியம் இல்லாமல் நாம் அவரை தரிசிக்க முடியாது. கர்த்தருடைய பிரியம் இல்லாமல் வருகையை நம்மால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? அவருக்கு அவரை நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரியம் காணப்பட வேண்டும் என்றால் இந்த உள்ளான அழகினால தான் கர்த்தருடைய பிரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட முடியும், தவிர புறமான அழகினால காணப்படவே முடியாது. அதான் விசுவாசிகளாகிய நான் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரியம் என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும்.
அதற்கு இந்த உள்ளான மனுஷனுடைய அழகு என் வாழ்க்கையில் பலப்பட வேண்டும், ஸ்திரப்பட, அதில் நாம் வேறு ஒன்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிரியம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த நித்திய ராஜ்யத்தை நம்மளால் சுதந்திரிக்கவே முடியாது பாருங்க. ஆனால் தேவனுடைய பிரியம் என் மேலே இருக்கா என்று நாம் பார்க்க வேணும். தேவன் மேல் பிரியமாக இருக்கிறாரா பார்க்க வேண்டும். தேவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறாரா அது கவனிக்கணும் பாருங்களேன். எப்போ கர்த்தருடைய பிரியம் மேலே வரும், எப்போ கர்த்தர் மேல் பிரியமாக இருப்பாரன்னா நான் உன்னான மனுஷன் அழகாக இருக்கும் போது தான். இந்த உள்ளான அழகு அந்த மனுஷன் அழகாய் அல்லது உள்ளான அழகு என் வாழ்க்கையில் காணப்பட்டாதான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்க முடியும். இந்த உள்ளான அழகு இல்லாமல் புறமான மனுஷன் என்னதான் அழகு பண்ணாலும் உலகத்தாய் பிரியமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். என் வாழ்க்கையில் யார் என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பிரியமாக இருக்கணும். அதுதான் நம்ம விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு ஆசீர்வாதம். மனவாட்டியாகி நமக்கு அதுதான் ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம மேல் பிரியம் இல்லாமல் நான் என்னதான் பண்ணாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளுக்கு. அந்த உள்ளான மனுஷன் அந்த உள்ளான அழகாகிய அந்த ஜெப ஜீவியம், இந்த வேதத்தின்படி நடப்பது, புரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, அர்ப்பணிப்பு, அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிற காரியம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நான் ஆண்டவர் அப்படின்னாக்கா அவர் பிரியப்பட மாட்டார். அதான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தாவே கர்த்தாவே சொன்னால் நான் உங்களை அறியன்னு சொல்கிறேன், நான் தீர்க்கதரிசனம் உரைச்சேன், நான் அற்புதம் செய்தேன், இதெல்லாம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் வார்த்தையின்படி நடக்காமல் இருக்கிறிய, அதனால் நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே நம்முடைய வாழ்க்கையில் அதிக கவனத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் உள்ளான அழகிலே நான் கவனம் செலுத்துகிறவளாக இருக்க வேண்டும். உள்ளான அழகை எப்படிலாம் இன்னும் அழகுபடுத்த வேண்டும், எப்படிலாம் அழகுபடுத்த வேண்டும் என்ன அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனை இருந்து அதுக்கேற்ற வாழ்க்கை உடையவர்களாக, அதுக்கேற்ற ஜீவித்தை உடையவர்களாக, அதுக்கேற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் 45ஆம் சங்கீதத்தில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. 45ஆம் சங்கீதம் 10-11 பார்க்கிறோம். குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையை மறந்துவிடு, அப்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆண்டவர் எதை பிரியப்படுற? அந்த அழகை பிரியப்படுகிறார். உள்ளான மனுஷன் இந்த அழகாக இருக்கணும். ஏனென்றா கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும். மனுஷருக்கு பிரியமாக நடக்கக்கூடாது. மனுஷக்கு பிரியமாக நடக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சில சொல்லுவாங்க பாருங்க, தம்படி பைசாக்கு யூஸ் இல்லை. அது கர்த்தருக்கு பிரியமாக நடப்பு. மனிதர்களும் மனுஷனுக்கு பிரியமாக நடப்பது. சில வேளையில் மனுஷருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டுடுறோம், ஆண்டவரை விட்டுடுறோம். நீ என்னதான் மனுஷனை பிரியப்படுத்தினாலும் அந்த மனுஷனால் ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை. ஏனென்னா ஒரு நாளிலே அவன் மறைஞ்சு போவாரான். அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சில வேளையில் நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு, இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய பாவம் என்னவென்றால், மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், தேவனை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தீங்கன்னா. பாவம்னா நம்ம பழைய வாழ்க்கைக்கு போயிடுறோம். நான் அதை விட இது கொடுமையான ஒரு பாவம். இது மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள்.
நான் என்ன மனுஷனை வெறுத்தாலும் வருவேன். நான் கர்த்தருக்கு பிரியமாக நான் நடக்க வேண்டும் என சிந்தை இருக்கணும். கர்த்தர் எப்போ என் மேல் பிரியப்படுவார்னா, இந்த உள்ளான மனுஷனில் இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் காணப்படும். இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் இருப்பதுக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்க வேண்டுமென்னா நான் முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரை தேடணுமா, தேடணும். ஆண்டவர் கீழ்ப்படியணுமா, வசனத்தின் நடக்கணுமா, செய்யணும். அது அப்படியே இல்லைன்னா ஆண்டவருடைய பிரிய நம்ம மேலே இருக்காது. 149 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 149 சங்கீதம் 4 வசனம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவரை லட்சிப்பினால் அலங்கரிப்பார். யார் மேல் பிரியம் வைக்கிறாரா? ரட்சிப்பை அலங்கரிக்கிறார். அப்படின்னா அழகுள்ளவங்க மேலே, அழகு மேலே, உள்ளான அழகில் பிரியமாய் வைக்கிறார். அதனால மணவாளன் எதில் பிரியப்படுகிறாரோ அப்படி போல் நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஒரே வார்த்தையில் மணவாளன் எதில் பிரியப்படுறாரோ அந்த இதில் இருந்துடணும். அவ்வளோதான். இது அது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அலசி ஆனாந்தி பார்க்குது. மணவாளன் எதில் பிரியப்படுறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய அந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்பதை, எப்படி நான் இருக்கிறேன் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் ஆராய்ந்து பார்த்து அந்த தேவ பிரியம், அந்த தேவனுடைய பிரியம் என் மேல் காணப்படும்படி, எப்போது என் மேல் காணப்படும்படி, என்றென்றைக்கு என் மேல் காணப்படும், சதா காலம் என் மேல் காணப்படும்படிக்கு இந்த உள்ளான இந்த உள்ளான அழகு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதிலே நாம் பலப்படுகிறவர்கள். அதற்கு இந்த உள்ளான அழகு வருவதற்கு, இந்த உள்ளான அழகில் நான் வளருவதற்கு எதை இழந்தாலும் வருவால. இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் வேணும். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 7:10 பார்க்கிறோம். உன்னத பாட்டு 7:10 பார்க்கிறோம். நான் என் நேசருடையவள், அவள் பிரியம் என் மேல் இருக்கிறது. என் பிரியம், நான் என் நேசருடையவள், அவர் பிரியன் மேல் இருக்க. என்னிடத்தில் அவர் என்னிடத்தில் அவரை காண்கிற அழகு, என்னிடத்தில் அவர் கண்ட அழகினால் அவர் என்ன செய்கிறாரா? என் மேலே பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் அங்கே பார்க்கிறோம். அந்த மணவாட்டி சொல்லும் போது அந்த 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஆனால் புறமான மனுஷன் கருப்பாக இருந்தாலும் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? அழகாக இருக்கிறான். அதிலே அவர் என்ன செய்கிறாரா? அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால விசுவாசிகளாகிய நான் அல்லது மனவாட்டியாக நாம் அந்த உள்ளான அழகிலே நாம் அதிக கவனம் உடையவர்களாக நம்ம காணப்படுகிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உள்ளான அழகிலே அவர் பிரியப்படுகிறவர், அதிலே பிரியமாக இருக்கிற தேவன். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அன்றைய சகோதரரை, நீங்கள் இன்னென்ன பிரகாரம் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறீங்க. பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நாம் எப்போதும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். தேவனுடைய பிரியம் மேலே எப்போது அது ஆண்டவன் மேலே வச்ச பிரியத்தை விலகவே கூடாது. அது போல நம்ம வாழ்க்கை இருக்கணும், அது போல காணப்படணும். அந்த உள்ளான அழகு அவர் ரசிக்கணும். அவர் இந்த உள்ளான அழகு அவரை பார்த்து ரசிக்கணும். அது போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். பாருங்களேன், அதான் நம்ம வாழ்க்கை அது போல இருந்தால் தான்
நம்முடைய ஜீவியம், நம்ம ஆவிக்கிற காரியங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் எப்படியா இருக்கிறது, அது நாளுக்கு நாள் அது பலப்படுகிறதா, நாளுக்கு நாள் அதில் வளருகிறேனா, நாளுக்கு நாள் அதில் தேறுகிறேனா, நாளுக்கு நாள் அதில் நான் தேர்ச்சி அடைகிறேன், நாளுக்கு நாள் அதில் வேறு ஒன்றுகிறேனா, நாளுக்கு நாள் அது பெருகுதா என்று நாம் பார்க்க வேண்டும், பார்க்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு இன்னும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிரியம் நம்ம மேலே காணப்படும். கர்த்தருடைய பிரியம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமானால், ஒன்று ஆவிக்குரிய உயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும், ஆவிக்குரிய உயரங்கள் காணப்படும், ஆவிக்குரிய உச்சிதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். தேவனுடைய பிரியம் இருக்கா, கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறதுனால என் ஆவிக்குரிய காரியங்களிலே கர்த்தர் அநேக உயரங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அநேக உச்சிதமான காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஏன்? அவர் பிரியமாக இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிகளாகி அல்ல, விசுவாசிகள் நாம் அந்த ஆவிக்குரிய உயரங்களையும் ஆவிக்குரிய உச்சிதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை இந்த மனவாளை நம்ம இந்த மனவாட்டிக்காக அது போல வச்சிருக்கிறாரு. எப்போது நடக்கும் என்றால், என் உள்ளான அழகிலே அவர் மயங்கி என் உள்ளான அழகை ரசித்து என் மேல் பிரியமாக இருக்கும்போது அவர் என்னை என்ன செய்கிறார் என்றால், என்னை ஆவிக்குரிய உயரங்களிலும் ஆவிக்குரிய உச்சிதங்களிலும் என் வாழ்க்கை இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அது போல ஆண்டவர் ஏன் அந்த பிரியத்தினால அதை செய்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை தான் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. எபேசியர் 1:3 பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. தேவன் அப்படியாக அனுபவிச்சு, நான் எப்படி ஜெயம் பெற்றேன், பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்து அதே போல ஜெயம் பெருக என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி நான் செய்வேன் என்று சொல்றார். நம்ம அந்த பிரியம் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் பாருங்க. அதற்கு இந்த உள்ளான அழகிலே நம்ம அதிக கவனம் முடிவுகளாக இருக்கிறோம். இன்னைக்கு புறமான அழகில் தான் ரொம்ப விசுவாசிகளாக இருந்தாலும், மனவாட்டி என்று சொல்ற இருந்தாலும், என் புறம்பான அழகில் தான் நான் அதிக கவனத்தோடு இருக்கிறேன். எப்படி அழகுபடுத்தா, என்ன பண்ணலாம். வாழ்க்கை அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த அழகு படுத்தாமல் நம்மளால் இருக்க முடியல. புறமான மனுஷன் அழகுபடுத்தாமல் இருக்க முடியல. அதை அழகுபடுத்த தான் நமக்கு ஒரு நிம்மதி. ஆனால் அதே இந்த உள்ளான மனுஷன் அது போல் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த உள்ளான அழகு நம்முடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அதை பலப்படுகிறதாய் சிறப்படுகிறதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய பிரியம் அதிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்க இந்த உள்ளான அழகு. ஏன் இந்த உள்ளான அழகு அல்லது இந்த ஆவிக்குரிய அழகு ஏன் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும்? ரெண்டாவது, நான் உள்ளான அழகாக இருப்பேன்னா கர்த்தருடைய மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. நம்ம மேலே கர்த்தருடைய மகிமை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமை காணப்படும். இந்த உள்ளான அழகு இருக்குமானா, இந்த ஆவிக்குரிய அழகு எனக்கு வாழ்க்கையில் இருக்குமானா, என் மேலே கர்த்தருடைய மகிமை காணப்படும். கர்த்தர் தன்னுடைய மகிமையை என் சிரசு மேலே வைப்பார். கர்த்தர் தன்னுடைய மகிமையை என் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். என் வாழ்க்கை மகிமையுள்ளதாய் காணப்படும். ஹல்லேலூயா. பார்க்கிறோம். எப்போ அது காணப்படும்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் வெளிப்படும் போது தான். உள்ளான அழகு என் வாழ்க்கையில் வெளிப்பட்டாதான் கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே வரும். ஹல்லேலூயா. நீங்கள் உதாரணத்துக்கு வசனம் நீங்கள் பார்ப்பீங்களா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை
அங்கே ஊழியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு கருத்து என்னவென்றால் அங்கே நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்க அங்கே ஊழியங்களை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அதிலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:11 அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமுள்ளதாக இருக்குமே. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் புறமான அழகு நல்லா அழகாக தான், நல்லா மகிமையாக தான் இருக்கு. ஆனால் அதை காட்டிலும் உள்ளான அழகு மகிமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புறமான அழகை காட்டிலும் உள்ளான அழகு அதிக மகிமை. ஏன்? இந்த உள்ளான அழகின் மேலே அவர் பிரியம் வைத்து அல்லது அதில் அவர் ஆசை வச்சு என்ன பண்ணுறாருன்னா தம்முடைய மகிமையை அதன் மேலே வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நம்மை ஆண்டவர் மகிமை உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் நம்ம மகிமையுள்ள ஜனங்களாய் தான் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். பாருங்க, அதுதான் மனுஷனை படைக்கும் போதே அவனை எப்படி படைச்சார்னா மகிமையுள்ளவனாக படைச்சார். அவருடைய சாயலாக அவர் ரூபத்தின்படி படைச்சார். ஆனால் பிசாச தந்திரமாய் அந்த மகிமையை அவன் என்ன செய்தான், அதை எடுத்து போட்டதுனால ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்து ரத்தம் செய்து ஜீவனை தந்து உயிரோடு எழுந்து மறுபடியும் அந்த மகிமையை மனுஷன் இழந்து போன அந்த மகிமையை மறுபடியும் அந்த மனுஷனுக்கு கொடுக்க முடியாதான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி என்ன செய்தாராம், நம்மை முன்குறித்தார் என்று சொல்லப்படுது. இப்போ அந்த மகிமை நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதற்கு நான் உள்ளான அழகு உடையவனாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டாங்களா, மகிமை அற்றவராயிட்டாங்க. பாவம் செய்து மகிமை இல்லாமல் போயிட்டாங்க. உள்ளான அப்படி இன்னொரு பக்கம் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும்னா உள்ளான அழகு இல்லாதனால மகிமை இல்லாமல் போயிட்டாங்க. உள்ளான அழகு இல்லாதனால மகிமை இல்லை. இன்னைக்கு எப்போ என் வாழ்க்கையில் விசுவாசியாய் அல்லது மனவாட்டியாக என் வாழ்க்கையில் மகிமை வரும் என்றால் உள்ளான அழகு உடையவனாக இருந்தால்தான் அந்த மகிமையின் மேலே காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் அதான் சொல்லுது பாருங்க. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், எழும்பீர் பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ காரிருள் பூமியையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். அப்படியே என்ன இன்னொரு அர்த்தம் என்ன சொல்ல வருதுன்றா பார்க்க, இருள் பூமியும் காரிருள் மூடணும். ஒருவேளை புறமான மனுஷன் ஒருவேளை அது போல இருக்கலாம். அது உள்ளான மனுஷன் வேலை என்ன வருமா, கர்த்தருடைய மகிமை வரும். ஹல்லேலூயா. புறமான மனுஷன் அலங்கரிப்பு இல்லாமல் அழகு இல்லாமலும் பரவாயில்ல. ஆனால் உள்ளான மனுஷன் அழகாக இருப்பான், நான் மேலே என்ன வருதான், கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறார். அந்த மகிமையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவ ஜனம் என்ற ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகள் என்ற ஒரு மகிமையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். தேவனுடைய சீஷர்கள், தேவனுடைய சிநேகிதர்கள் என்ற ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், புரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருடையவன் என்ற ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ அது மாற வேண்டும், எப்போ அது காணப்படும் என்றால் இந்த உள்ளான அழகு நம்ம வாழ்க்கை வெளிப்படும் போது தான். உள்ளான அழகு நம்மளுக்கு அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தங்கி இருக்கும். அந்த மகிமை எப்போதும் வாழ்க்கையில் காணப்படும். ஆனால் இப்படிப்பட்ட மகிமையை தேவன் நமக்காக வச்சிருக்கிறாரு. அந்த மகிமையுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்க,
இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மகிமை உடையவர்களாகவே நம்ம மறிக்கணும். நான் மறிக்கும் போது, என் கண்ணை மூடும் போது அந்த மகிமை உடையவனாக மறிச்சாதான் மகிமையான எழுப்புதலில் நம்ம வாழ்க்கை காணப்படும். இல்லைன்னா காணப்படாது. சில வேளையில் சில பேர் வாழ்க்கையில் மறிக்கும் போது அந்த மகிமை இல்லாமல் மறிச்சிடுறாங்க. அது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அந்த மகிமையோடு நம் வாழ்க்கையை முடிப்போமானால், அந்த மகிமையான எழுப்புதல் வரும்போது, அந்த மகிமையான உயிர்த்தெழுதல் வரும்போது அதிலே நாம் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் அந்த உள்ளான அழகை விரும்புகிறார். அந்த உள்ளான அழகுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்ட விரும்புகிறார். பாருங்கள், அதான் இந்த உள்ளான அழகை தடை செய்கிற, இந்த உள்ளான அழகை மறைக்கிற அல்லது இந்த உள்ளான அழகில் வளரக்கூடாது இடர் பண்ணுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்ம விட்டுடணும். அதை விட்டு விலகிடணும். அதெல்லாம் விட்டுடணும். அதெல்லாம் விட்டுடு உள்ளான அழகிலே நான் வளர்கிறதுக்கு என்னெல்லாம் நான் செய்ய வேண்டும், எப்படிலாம் நான் இருக்க வேண்டுமோ அப்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது தேவன் நமக்காக வைத்த அந்த மகிமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத அழகாய் சொல்ல தேவனுடைய நகரமொழி குறித்து என்ன சொல்லப்படுமா? மகிமையான விசேஷங்கள் சொல்ல வேதம் அழகாய் சொல்லுகிறது. இஸ்ரவேலே கர்த்தருடைய மகிமை உன்னிலே வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49 அதிகாரம் 3 பார்க்கிறோம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். கர்த்தர் நம்மளிலே மகிமைப்பட வேண்டும். என் காரியங்கள் எல்லாம் மகிமைப்பட வேத அழகாய் சொல்லணுமா? நம்ம எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா? அதை கர்த்தருக்கு மகிமை உண்டாக அதை செய்யணும். கர்த்தருக்கு மகிமையாய் அதை செய்யணும். உடனே வாழ்க்கையில் என்ன செய்தாலும் அதிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும், மகிமை காணப்பட வேண்டும். எப்போ அது காணப்படணும்னா, நான் உள்ளான அழகு என்னில் காணப்படும் போது தான். இது வரைக்கும் இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் காணப்படலையோ அது வரைக்கும் கர்த்தருடைய மகிமையுடைய வாழ்க்கையில் நீடிச்சு இருப்பது அரிதாய் காணப்பட்டு வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஒரு சமயம் யுத்தத்துக்கு போகும்போது ஆனால் பார்க்கிறோம், உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதுனால அங்கே என்ன நடந்துதான், இஸ்ரவேலில் இருந்த மகிமை விலகி போயிடுச்சு. அப்படியே என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழகுபடுத்துகிற அதை உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு அழகு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது அழகுனா, அவங்க மத்தியில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டியாக இருக்க ஆண்டவர் தான் அவங்களுக்கு அழகு. இப்போ அது போயிடுச்சதுனால இஸ்ரவேலை விட்டு என்ன ஆயிடுச்சா, கர்த்தருடைய மகிமை விலகி போயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உள்ளான அழகு இருந்தால் தான் கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். உள்ளான அழகை விட்டுட்டா கர்த்தருடைய மகிமை போயிட்டு நமக்கு வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா மகிமையான அந்த உயிர்த்தெழுதலை நம்ம வாழ்க்கையில் பங்கெடுக்க முடியாது. அதனால் அந்த கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே எப்போதும் காணப்படும். நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பங்களில் காணப்படணும் கர்த்தருடைய மகிமை. என் வாழ்க்கையில் அந்த உள்ளான அழகு இருக்க வேண்டும். நம் குடும்பங்களில் அந்த உள்ளான அழகு வெளிப்படணும். நம் குடும்பங்களில் அந்த உள்ளான அழகு இருக்கிறதா, அந்த ஆவிக்குரிய அழகு நம் குடும்பங்களில் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தில், நம்ம வீட்டில் அந்த ஆவிக்குரிய அழகு இருக்கிறதா அதெல்லாம் பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய அழகு, அது உள்ளான அழகு யார் இடத்துல இருக்கோ, எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் மேலே தெய்வ மகிமை இருக்கும். பார்க்க ஓபேத் என்ற ஒரு மனுஷன் வீட்டில் உடன்படிக்கை இருந்தது. அதில் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் என்ன இருந்தது, தேவனுடைய மகிமை இருந்தது.
அழகு தேவனை எதிர்பார்க்கிற அழகு யார்? அது நீங்கள் சின்ன பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அழகு உங்கள் வாழ்க்கை இருக்குமானா அந்த மகிமை அங்கே மேலே இருக்கும். சாமுவேல் கூட சின்ன பையன்தான், ஆனால் அவன் மேலே தேவனுடைய மகிமை இருந்தது. ஏன்? அவர் எதிர்பார்க்கிற அழகு அந்த சாமுவேல் இடத்துல இருந்தது. அது நம்முடைய வாழ்க்கை அந்த உள்ளான அழகு நமக்கு மிக மிக அவசியம். விசுவாசிகளை நாம் இந்த உள்ளான அழகு உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த உள்ளான அழகு நம்முடைய இந்த உள்ளான அழகு இருக்கும்போது தேவனுடைய மகிமை நம் மேலே இருக்கும். கர்த்தருடைய மகிமை காணப்படுமானால் ஒன்று மகிமை உடையவரை காண முடியும். கர்த்தருடைய மகிமையை மேலே இருக்குமானா மகிமை உடையவரை, சகல மகிமை பொறிந்தவரை நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிற ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் அப்படின்னா ஒருவரும் பார்க்க முடியாது. ஆனால் கிருபையாய் கர்த்தர் யாரை பார்க்க விடுறாருன்னா மகிமை இருக்கிறவர்களை. ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற யார் மேலாம் அவர் தன் மகிமையை வைத்திருக்கிறாரோ, யாரெல்லாம் அவருடைய மகிமையை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் பார்க்க அவர் சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையுடையவனாக இருப்பேன் நான் நிச்சயமாக அந்த மகிமை உடையவரை, மகிமை பொறிந்தவராக அந்த சிங்காசனம் அமர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய மகிமை காணப்படுமானா அந்த மகிமையான சந்நிதானத்தை பார்க்க முடியும் நம்மால். இந்த மகிமையான சந்நிதமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த அழியாத ராஜ்யத்தை நம்மால் பார்க்க முடியும். அந்த மகிமை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். என் வாழ்க்கை முடியும் போது அல்லது கர்த்தருடைய வருகை வரும்போது அந்த மகிமையுடையவனாக நான் இருக்கணும். அப்போ தான் அந்த மகிமையெல்லாம் நான் போயிட்டாக்கா நம்ம அவரை அந்த மகிமையுடையவரை பார்க்க முடியாது. அந்த மகிமையான சன்னிதானத்தில் நம்ம வாழ்க்கையை இருக்கவும் முடியாது. அதான் அந்த மகிமை, கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே காணப்பட வேண்டும் என்றால் இந்த உள்ளான அழகு நமக்கு தேவை. உள்ளான அழகு சில வேளையில் ஆண்டவரை தேட மாட்டேன்றோம், ஆண்டவரை தேடி வர மாட்டோம். கேட்டால் எனக்கு நேரம் இல்லை, ஏதோ சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்களோ அவ்வளோக்கால உள்ளான அழகு பலப்படுத்தி கொண்டே படும், பலமாகிக்கொண்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு நேரம் செலுத்துறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு என்று உங்கள் நேரங்களை கொடுக்குறீங்க, அவ்வளோக்கு அவ்வளவா உங்கள் உள்ளான மனுஷன் பலம் அடைந்து கொண்டே, உள்ளான மனுஷன் அழகுக்கு மேல் அழகாகிக்கொண்டே இருப்பான். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலுமே ஆராய்ந்து பார்க்க அழகுபடுத்துவதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அத்தனையும் ஆண்டவர் தேடணுமா, ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்கணுமா, வசனத்தை நடக்கணுமா, கீழ்ப்படிய வேண்டுமா, தாழ்மையாக இருக்க எல்லாமே நம்ம செய்யணும். நம்ம அர்ப்பணிக்க வேண்டுமா, எல்லாம் செய்யணும். அப்போது அந்த அழகிலே ஆண்டவர் பிரிய நம்ம மேலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகிமையை கர்த்தர் மேல் வைக்கிறார். ஹல்லேலூயா. அதையில் அந்த மகிமையை வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த மகிமையுடையவரை, அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தை பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, இந்த மகிமையுள்ள அந்த சன்னிதானத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். உள்ளான அழகு இருக்குமானா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அழைப்பு காணப்படும். கர்த்தருடைய அழைப்பு நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை அழைக்கணும். பாருங்களேன், யாரை அவர் அழைக்கிறார் என்றால் அழகுள்ளவர்களை அவர் அழைக்கிறார். உள்ளான அழகு உடையவர்களை அவர் அழைக்கிறார். அந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும். நம்ம அழைப்பு அந்த நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும். கர்த்தர் அழைக்காமல் போயிட்டாக்கா, கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவள் தான் நம்ம வாழ்க்கை. ஒரு நாள் வரகு போகிற, ஒரு நாள் ஆண்டு வரப்போகிறார்.
வருகிற அழைக்க போறாரு, மணவாளிய வான்னு சொல்ல அழைக்க போறாரு. அந்த அழைப்பு எனக்கு கிடைக்குமா? விசுவாசிகளாகிய நாம் பார்க்கணும். அந்த அழைப்பு எனக்கு வருமா? அந்த அழைப்பு எனக்கு கிடைக்குமா? மணவாளியே வா அப்படின்னு யார் அழைக்கிறாருன்னா உள்ளான அழகுள்ளவங்க. உன்னத பாட்டில் பார்க்கிறோம். யார் அவர் அழைக்கிறாருன்னா அழகுள்ளவரை அழைக்கிறார். தண்டலையே வா, வாழையே வா, எலும்பு அப்படின்னு சொல்றார். மணவாளன் யார? அழகுடையவராக இருக்க மணவாட்டியை பார்த்து சொல்றார். நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்போது மணவாளியே வா என்ற அந்த அழைப்பு நமக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு அழைப்பு அழைச்சாரு. இந்த அழைப்பு அல்ல. என்னை நான் இப்போ உலகத்திலேருந்து என்னை என்ன செய்தார்? அந்த காரில் இருந்து என்ன ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த அழைப்பு அல்ல. எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை நான் பெற வேண்டும். அந்த அழைப்பை நான் பெறணும். மணவாளியே வா என்ற அந்த அழைப்பை நான் என்ன செய்யணும்? நான் பெறணும். இல்லை என்றால் என் வாழ்க்கையே நஷ்டமாயிடும். என் வாழ்க்கையே போயிடும். அவர் அழைக்கலைன்னா அவ்வளோதான் போயிடுச்சு. எஸ்தர் சொல்றாங்க, ராஜா அழைக்கப்படாவிட்டால் என்ன செய்யக்கூடாது? ராஜா அழைக்க விட்டால் போக முடியாது. அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு அழைக்க விட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது நம்மளால். இங்கே என்ன வேணால் செய்யலாம், நம்ம எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் கடைசியாக கர்த்தருடைய அழைப்பு நமக்கு வேண்டும். கர்த்தருடைய அழைப்பு நமக்கு தேவை. அவர் அழைப்பாரா என்ன? அவர் என் பேரை சொல்லி, இந்த கடைசி நான் என் பேரை சொல்லி கர்த்தரை அழைப்பாரா? அந்த நிலையிலே நான் என் வாழ்க்கை இருக்கிறதா என்று நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கணும். பாருங்க, அந்த அழகுடையவனாக நான் இருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். வசனம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் ஆண்டவர் சில உவமைகளை சொல்லும்போது அவர் அந்த உவமைகளை சொல்லும்போது ஒரு உவமை சொல்கிறாரு. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 23ஆம் வசனம் பார்க்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை கண்டு, நல்லது உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனை கொஞ்சத்து உண்மையாக இருந்தால் அனைத்தையும் உன்னை அதிகாரியை வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷக்குள் பிரவேசி. யார? அழகுடைய அந்த கொஞ்சம் உண்மை, அந்த கொஞ்சம் உத்தமம் உள்ள அந்த அழகு, உண்மை உத்தமம் உள்ள அந்த அழகை கண்டு அவர் என்ன செய்யறனா அழைக்கிறார். உன் எஜமான சந்தோஷத்துக்கள் என்ன செய்? பிரவேசி என்று சொல்லி. அந்த அழகு நமக்கு தேவை. அந்த அழகு இல்லாமல் நம்மால் அழைக்கப்பட முடியாது. மறுபடியும் நீங்கள் அந்த எஸ்தரை பாருங்கள். நீங்கள் வீட்டில் போய் அந்த எஸ்தர் புஸ்தகம் வாசித்து பாருங்கள். 3 நாளாக உபவாசித்தாங்க. அப்படியே போல ராஜா கிட்ட எப்படி போனாங்கன்னா ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு போனாங்க. அப்போனா ராஜா விரும்புகிற அழகுடையவனா போனாங்க. அப்போதான் ராஜா என்ன பண்ணான்? செங்கோலை நீட்டினான். அதே உபாச நிலையோடு முகத்தோடு போல அங்கே என்ன செய்யறாங்க? குளிச்சு முடிச்சு அந்த ராஜவசம் தரித்தவனாக போனதுனால நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா அந்த அழகில் வழங்கி அவன் என்ன செய்கிறான்னா, ராஜா கூப்பிட்டா வழியாக போகக்கூடாது. ஆனாலும் அவன் மீறி போகும்போது நான் பார்க்கிறோம் அந்த காரியத்தில் அந்த எஸ்தருடைய அழகு அவனுக்கு வெளிப்பட்டதுனால தன்னுடைய செங்கோல் அவன் நீட்டுக்கிறத பார்க்கணும். அவனை அழைக்கிறான், வா அப்படின்னு. நம்ம அந்த அழகு இருந்தால் தான் நம்ம ராஜா அழைப்பார். உள்ளான அழகு எப்படி இருக்கு நமக்கு? எனக்கு அந்த அழைப்பு கிடைக்குமா? விசுவாசியாக நான் எனக்கு அந்த அழைப்பு கிடைக்குமா என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். அழைக்கப்படாமல் நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம விசுவாசியம் நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அந்த அழைப்பை நான் அந்த கடைசி நாள் நேரத்தில் கர்த்தருடைய அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் அந்த 25ஆம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில்
பார்க்கலாம். இன்னொரு விதமான ஒரு இது இருக்கு. அழைப்பும் கேட்டோம் போல, அழைப்பும் கேட்டால் அவன் என்ன செய்ய முடியல, போக முடியல. நீங்கள் அந்த 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 10 கன்னிகளை பார்க்குறோம். 10 கன்னிகளும் அழைப்பு வந்தது. ஆனால் 5 பேர் போனாங்க, 5 பேர் போல. எவ்வளோ ஒரு அழைப்புங்கன்னு போல. ஏன் அந்த அதுக்கேற்ற அந்த அந்த எஜமானுடைய சந்தோஷம் அல்லது அந்த நித்திய ராஜ போகிற அளவுக்கு ஆயத்தம் இல்லை, அந்த அளவுக்கு அழகு இல்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம். நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்ற சத்தம் உண்டாயிட்டு. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து, சத்தம் கேட்குது ஆனால் போக முடியல உள்ள. நான் அடிக்கடி சொல்றது காரியம், பரலோகத்துக்குள்ளே போக, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறது எளிதான காரியம் இல்லவே இல்லை. அதுக்கேற்ற ஒரு ஆயத்தம், அதுக்கேற்ற ஒரு அழகு நமக்கு இருக்கணும். பார்க்கிறோம், அவங்க சத்தம் கேட்டாங்க, ஆனால் அந்த நித்தியத்தில் அல்லது அந்த மனவளோடு கூட போவதற்கு அந்த அழகு பத்தலை. என்ன, அவங்களிடத்தில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. அப்போனா போதுமா அழகு இருந்தது, போதுமான அழகு இல்லை. சில வேளை அப்படி தான் நம்ம இருக்கிறோம். நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் அழகாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறேன். இல்லை, நம்ம அதுக்கேற்ற அழகுடைய மனமானோடு போவதற்கு ஏற்ற அழகு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கேற்ற அழகு யார் இருந்தாங்களோ அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நீங்கள் பாருங்களா, 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி அவங்க வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டால் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. 16ஆம் வசனம், மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே எங்களை திறக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம்ம பார்க்கிறோம், அந்த அழைப்பு நமக்கு கேட்கணும். பாருங்க, வசனம் சொல்லுது, எக்கால சத்தத்தோடு அவர் என்ன செய்கிறாரா, மத்திய வானத்தில் வருகிறார். அந்த சத்தத்தை நாம் கேட்கணும். மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்கப்பட வேண்டும். பாருங்களேன், அப்படின்னு நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா. இங்கே ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் டைம் 14ஆம் வசனப்பா. இயேசுவானவர் 1 தெசலோனிக்கே 4:14 இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படி இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களின் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்ததற்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்போதும் கர்த்தருடைய கூட இருப்போம். மரித்தாலும் சரி, மரிக்காமலும் சரி, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய அழைப்பை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தின் அழைப்பை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தம் ஜனத்தை அழைக்கிற சத்தத்தை நம்ம கேட்கணும். பாருங்க, நம்ம கேட்கணும். இப்போ அப்படி இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். பாருங்களேன், அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க, மல்கியா 4ஆம் அதிகாரம் 10
17 மல்கியா 3:17 பாருங்க, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளை கர்த்தர் என் சம்பத்தை அப்ப சம்பத்தை அழைக்கும் போது அவர் தம்முடைய சம்பத்தாய் தம் ஜனத்தை அழைக்கும் போது நம்ம அந்த சத்தத்தை கேட்கணும். எக்கால சத்தத்தை கேட்கணும். மல்கியா 3:17 பாருங்க, அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும். பாருங்க, அந்த அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அழைப்பை நம்ம வாழ்க்கையில் வரணும். ஆனால் அந்த எப்போ அந்த அழைப்பு வரும்ன்றா, எப்போ அந்த அழைப்பு எனக்கு கிடைக்குன்றா, நான் இந்த உள்ளான அழகு என் வாழ்க்கையில் வெளிப்படும் போது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. உள்ளான அழகு, அந்த 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 அழைப்பு என் வாழ்க்கையில் இருந்தால் தான், ஒன்று என்னால் மறுரூபம் ஆக முடியும், 2 என்னால் உயிர்த்தெழ முடியும். இந்த அழைப்பு இல்லாமல் என் வாழ்க்கை இது 2 நடக்காது. ஒருவேளை மறித்தாலும் சரி, மறியாமல் போனாலும் சரி, இந்த அழைப்பு இல்லாமல், இந்த அழைப்பை நான் கேட்காம, இந்த அழைப்பின் சத்தம் கேட்கப்படாமல் இந்த 2 காரியம் என் வாழ்க்கை நடக்காது. ஒன்று மறுரூபம் ஆக முடியாது, 2வது உயிர்த்தெழவும் முடியாது. அதனால் இந்த அழைப்பு என் வாழ்க்கை இருக்குமானா என்னால் மறுரூபம் ஆக முடியும், என்னால் உயிர்த்தெழும்ப முடியும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை இது 2த்தில் எதுனா ஒன்று வாழ்க்கை நடக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆசை, அப்போ தான் நம்ம கிறிஸ்தவ ஓட்டம் ஜெயமாக இருக்கும். நான் நித்திய ராஜ்யத்தை என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா நான் ஓடினது எல்லாம் வீணாகி போயிடும். அதெல்லாம் சொல்லும் போது சொல்கிறேன், நான் ஓடினது வீணாகி போகக்கூடாது. அதான் ஆண்டவர்னு சொல்கிறேன், நீ உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மா நஷ்டப்படுத்தினா ஒன்றுமே இல்லை. நான் உலகத்தையே நான் ஆதாயம் பண்ணிட்டு ஆண்டவரை சத்தத்தை கேட்காம போயிட்டேன், அடைப்பை சத்தத்தை கேட்க போயிட்டானே அவருது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. தேவ அழைக்கிற சத்தத்தை நம்ம கேட்கணும். தேவ அழைப்பின் சத்தத்தை கேட்கணும். என் மனவாளி, என் பிரியமானவனே, என்னுடையவனே, நீ வா அப்படின்னு சத்தம் கேட்கணும். இந்த சத்தம் கேட்டால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ யார் அவரை அழைக்கிறாருன்னா, உள்ளான அழகுள்ளவர்களை அவர் அழைக்கிறார். யாருக்கு அந்த அழைப்பு என்றால், உள்ளான அழகுள்ளவருக்கு அந்த அழைப்பு. அதில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உள்ளான அழகுடையவர்களாக இருக்கணும். இந்த புறமான அழகெல்லாம் ஒழிச்சிட்டு உள்ளான அழகை நம்ம நாளுக்கு நாள் நாம் மேம்படுத்துகிற, நாளுக்கு அதில் வளருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடரே, புறமான மனுஷனால் அழிந்தோம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி, புறமான அழகும் உள்ளான அழகையும் குறித்த இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு நீ பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரங்க. எங்கள் வாழ்க்கை இந்த புறமான அழகு அந்த அழிந்து உள்ளான அழகு நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும், நாளுக்கு நாள் அது பலனடைய வேண்டும், நாளுக்கு நாள் அது பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் எங்களோட பேசியிருக்கிறீர்கள். இந்த உள்ளான அழகில் கர்த்தருடைய பிரியம் காணப்படும், கர்த்தருடைய மகிமை காணப்படும், கர்த்தருடைய அழைப்பு காணும், அது போல் கர்த்தருடைய மீட்பு காணப்படும், கர்த்தருடைய மகிழ்ச்சி காணப்படும் சொல்லி இந்த நாளிலே எங்களோடு நீங்கள் பேசினீர். கர்த்தர் தாமே ஆண்டவர், நாங்கள் இதை சிந்தித்து எங்கள் உள்ளான அழகிலே நாங்கள் அதிக கவனம் வைத்து இந்த உள்ளான அழகை நாளுக்கு நாள் நாங்கள் வளரவும் பெருகவும் பலப்படவும் ஸ்திரப்படவும் கர்த்தர் கிருபை தந்து உங்கள் பிரியம் எங்கள் மேல் காணப்படத்தக்கதா, உங்கள் மகிமை எங்கள் மேல் காணப்படத்தக்கதா, உங்கள் அழைப்பு
எங்கள் மேல் காணப்படுங்க, மகிழ்ச்சி எங்கள் மேல் காணப்படத்தக்கதான், உங்களுடைய மீட்பு எங்கள் வாழ்க்கையில் காணப்படத்தக்கதான். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. இதை கேட்கிற பார்க்க ஒவ்வொருக்கும் கர்த்தனை கிருபை தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுங்க ஜெபிக்கிறோம். மிக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வழி நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.